கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கும் ஒரு அற்புதத்தினால், இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற அற்புதத்தை நீங்களும் பார்த்து அதிசயமான நாளில் அதிசயமானவரை ஆராதிக்க, துதிக்க, நன்றி செலுத்த ஆண்டவர் உங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடப்போம். அந்த வார்த்தை நல்ல வழியிலே நம்மளை நடத்தி செல்லும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் எப்படி இருக்கு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் ஜெயத்தை தான் தருவார் அப்படின்றத நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நிறைய சூழ்நிலைகளை பார்ப்போம், பின்னடைவுகளை பார்ப்போம், பிரச்சனைகளை பார்ப்போம். அதெல்லாம் நல்லது தான், வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி தேவன் நம்மளுக்கு விடுதலை தருவார், அதையும் தாண்டி வெற்றியை தருவார்ன்றது தான் நம்மளுடைய முழு விசுவாசமும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தோல்வியை பார்க்கும் பொழுது, பின்னடைவை பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். எப்படியாவது இதை மேற்கொள்ளணும், எப்படியாவது இது ஜெயமாக மாற்றணும், இதை நம்ம வென்று நம்ம எல்லாருக்கும் முன்பதாகவும் வெற்றியாளராக நிற்கணும் அப்படின்ற அந்த என்கரேஜ்மெண்ட், உந்துதல் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதனாக நம்முடைய பலத்தை கொண்டு அதை செய்ய முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. பிகாஸ் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இஸ் லிமிட்டட். மனிதனுடைய பலன், மனிதனுடைய சக்தி அளவுக்கு உட்பட்டது. அந்த இடத்துல நமக்கு தேவனுடைய சக்தி, தேவனுடைய பலன் அளவில்லாமல் விளங்கும். அதனால தான் அநேக நேரத்தில் நம்மளால் முடியாத நேரத்தில், முடியாத காரியத்தில், கடைசி நிமிஷத்தில் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அவருடைய பலனை கேட்போம். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஆரம்பத்திலேயே தேவனுடைய பலனை நாம் நாடும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியை தருவார். ஆகவே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு வெற்றி கிடைத்ததற்கு அப்புறம் நன்றி சொல்றதில்ல, வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்றத நம்பி எண்ணி அதற்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய தேவன் ஜெயம் கொள்ளுகிறவர். அவர் மரணத்தையே ஜெயமாக விழுங்கினார், மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவர். ஆகவே அவருக்கு பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற எந்த விதமான தோல்வியாக இருந்தாலும், எந்த விதமான சோர்வுகள், பின்னடைவாக இருந்தாலும், அவைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரப்போகிறது அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த வெற்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு சேரும் அப்படின்றத நம்பி விசுவாசித்து இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய ஆட்டிடியூட் எப்படியா இருக்கணும்னா, வரப்போகிற வெற்றிக்காக இன்றைக்கே நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் ஃபார் தி அப்கமிங் விக்ட்ரி. எப்பொழுதும் வரப்போகிற வெற்றிக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு நாளை தினம் ஒரு வெற்றி நாளாக இருக்க போகிறதுன்னு நினச்சி இன்றைக்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளை, வசனங்களை எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ, நினைவு கொள்கிறீங்களோ, அப்போ எதிர்காலத்தில் உங்களுக்கு வெற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சி இருக்கிற அந்த நேரத்தில் நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, வாழ்த்துவதற்கு நல்ல நாள், சிறந்த நாள். ஏனென்றால் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க போகிறீர்கள். இந்த நாளும் வெற்றியுள்ள நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறக்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்க.